வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இகழ், திரு, பொருதக, இடும்பை. அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. செல்வம், ஆட்டுக்கடா, துன்பம், பகை. இதை நம்ம வந்து கரெக்டாக பொருத்தணும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான் சரி. இகழ்னா பகை, திரு செல்வம், பொருதகர் ஆட்டுக்கடா, இடும்பை துன்பம். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. பள்ளி வேலை நாட்களை 180 200 உயர்த்தியவர் யார்? காமராசர், அண்ணாதுரை, எம்ஜி ராமச்சந்திரன், ராஜாஜி. ஆன்சர் காமராஜர். அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சந்திப்பிழை இல்லாத தொடர் எதுன்னு பார்க்கணும். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. இதில் வந்து இப்பு எங்கே வரும், இந்த மாதிரி சின்ன சின்ன பிழை இல்லாத சொற்களை நம்ம பார்த்து எழுதணும். அடுத்து திரைப்பட மக்களை தன்பால் ஈர்க்க வல்லது. கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதில் சந்திப்பிழை இல்லாத சொல்னா ஏதான். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. கலப்படம் இல்லாத சொல். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாணவர்கள் அங்கத்தினர். தேர்வு நேரத்தில் அந்நியர் யாரும் நுழையக்கூடாது. அலுவலகத்தில் உத்தரவு பெற்று உள்ளே வர வேண்டும். அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. இதில் பிறமொழி சொற்கள் இல்லாத கூற்றுனா இதுதான். அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. டி தான் சரி. மரபு பிழையற்ற வாக்கியம் எது? மயில் கூவியது, குயில் குழறியது. குயில் கூவியது, மயில் முழங்கியது. குயில் கத்தியது, மயில் அலறியது. குயில் கூவியது, மயில் அகவியது. ஆன்சர் டி தான் சரி. அடுத்து அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அயர்ந்தவனோட வேர்ச்சொல் அயர். பி தான் சரி. அடுத்து பட்டியல் 1ஐ 2ல் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1, 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான பொருத்தனை தான் பொறுத்துக. ஊன் ஊன், களி களி. ஊன் 3 சொல்லியின் வந்துச்சுன்னா உணவு. ஊன்னா இறைச்சி. களினா 3rd one சனி. களினா மகிழ்வு. ஸோ ஆன்சர் வந்து சீதா சரி. அடுத்து மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி. பிழை இல்லாத சொல். மரபு பிழை இல்லாதது. காட்டில் மயில் அகவும் குயில் பேசும். காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும். காட்டில் யானை கத்தும் நரி ஊளையிடும். காட்டில் கூகை கூவும் ஆந்தை அலறும். ஆன்சர் வந்து காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும். பி தான் சரி. பப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஒளிச்சேர்க்கை, ஒளிவிலகல், ஒளி மாற்றம். ஆன்சர் சி தான் சரி. அடுத்து உரைநடை உழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் மு. வரதராசனார், ராப்பி செய்து பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரனார், கண்ணதாசன். ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? மாதானுபங்கி, பெருநாவலர், தேவர், காளிங்கர். சி டி தான் கரெக்ட். கீழ்வருவனவற்றுள் பண்பு தொகை அல்லாதன எதுன்னு கேட்குறாரு. நெடுநீர், உகுநீர், செந்நீர், கண்ணீர். இதில் பண்பு தொகை அல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா பி தான், உகுநீர். உகுநீர். அதுக்கப்புறம் 4th one கூட கண்ணீர். உகுநீர், கண்ணீர். இது ரெண்டுமே வந்து பண்பு தொகை அல்லாத சொல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.